எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான காணொளியில நம்ம பார்க்க போறது தனநந்தன். இவருடைய ஆட்சி காலம் கிறிஸ்துக்கு முன் 329 321. நந்த வம்சத்தின் இறுதி பேரரசர் ஆவார். தனநந்தன் 8 ஆண்டுகள் நந்த பேரரசை ஆண்டார். கிரேக்க வரலாற்று ஆய்வாளர் ப்ளூடாக்கின் கூற்றின்படி மகாபத்ம நந்தனின் 9 மகன்களில் தனநந்தனும் ஒருவர் ஆவார். தனநந்தன் மற்றவர்களை இழிவுபடுத்தும் தீய குணங்களால் பொதுமக்கள் கடும் வெறுப்பு கொண்டிருந்தனர் என சந்திரகுப்த மௌரியர் கூறுகிறார். இவரது அமைச்சரவையில் பாண்டு, சுபாண்டு, குபேரன் மற்றும் சகதலா எனும் 4 அமைச்சர்கள் இருந்தனர். இவ்வமைச்சர்களில் சகதலா என்பவர் தனநந்தனின் கருவூலத்தை சூறையாடியதற்காக கடும் தண்டனை வழங்கினார். இதனால் கோபமுற்ற அமைச்சர் சகதலா தனநந்தனை வீழ்த்த சாணக்கியனின் உதவியை நாடினார். தனநந்தனின் மகனும் இளவரசருமான சௌரிய நந்தனுக்கு கலிங்க நாட்டின் இளவரசி தமயந்தியை மணமுடித்தார். தனநந்தனின் போர்ப்படையில் 2,00,000 தரைப்படையினரும் 20,000 குதிரைப்படை வீரர்களும் 20,000 தேர்ப்படைகளும் 3,000 யானைப்படைகளும் இருந்ததாக கிரேக்க வரலாற்று ஆசிரியர் டைட்டோரஸ் குறிப்பிடுகிறார். தனநந்தனின் வீழ்ச்சி. தனநந்தனின் இறப்பிற்கான சூழ்நிலை அறுதியிட்டு கூற இயலவில்லை. மௌரிய பேரரசின் நிறுவனான சந்திரகுப்த மௌரியர் சாணக்கியரின் துணையுடன் தனநந்தனை கொன்று நந்த பேரரசின் தலைநகரம் பாட்டலிபுத்திரத்தை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. நந்த வம்சம் வட இந்தியாவை சேர்ந்த ஒரு அரசு மரபினர் ஆவார். இம்மரபினர் கிமு 4ஆம் நூற்றாண்டுகளில் மகத நாட்டை ஆண்டு வந்தனர். சிசுநாக மரபை சேர்ந்த மகாநந்தி என்பவருக்கு பிறந்த மகாபத்ம நந்தன் நந்த அரச மரபை தோற்றுவித்ததாக சொல்லப்படுகிறது.